ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ மார்னிங் டைம் 5:15 ஆகுது. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பன்னீர் தோசை செய்ய போகிறேன். அப்புறம் வந்து லஞ்சுக்கு ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு செய்ய போகிறேன் மசிச்சு. ஸோ இப்போ வந்து பன்னீர் தோசைக்கு நான் பன்னீர் வந்து ஃப்ரோசன் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் வெந்நீர் ஊற்றினோன்னா அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இது ஸ்க்ரம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பீன்ஸ் வந்து நல்லா இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காரம் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு 2 மினிட்ஸ் வேக வச்சோன்னா நல்லா வெந்துடும். இப்போ பன்னீர் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அதை வந்து நல்லா பொடியாக உதிர்த்து வச்சுட்டேன். ஸோ இப்போ காஃபி போடுறதுக்கு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் வெந்துட்டுருக்கு. பன்னீருக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எனக்கு வந்து நான் காஃபி போடுறேன். நான் மார்னிங் ஏஞ்சோடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் 1/2 hour கழித்து காஃபி குடிப்பேன். நெக்ஸ்ட்டு பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிக்கணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கணும். ஸோ இப்போ பீன்ஸ் வெந்துருச்சு. நான் அதையும் சைட் பை சைடு ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளியும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சு வதக்கணுன்னா நல்லா வதங்கிடும். இப்போ பீன்ஸ்க்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் போட்டு அதில் ஒரு 4 பூண்டு வந்து கட் பண்ணி போட்டு வதக்கியிருக்கேன். அது வதங்கின பிறகு வேக வச்ச பீன்ஸையும் போட்டுட்டு சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் அப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா மூடி வச்சு கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ தான் அந்த வேக வச்ச பீன்ஸ் வந்து நல்லா வதங்கி அந்த உப்பு காரம் எல்லாம் அதில் ஏறி நல்லா இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பன்னீர் மசாலாவுக்கு வந்து நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள் இது 4 ஆட் பண்ணுவேன். இந்த 4 தூளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூள் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் போட்டு வதக்கணும் நல்லா. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கினா ஹார்ட் ஆயிடும். இப்போ பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஈவன் பிரெட்ல கூட ஸ்டஃப் பண்ணி பிரெட் சாண்ட்விச் பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பருப்பு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு பருப்பு குக்கரில் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பீன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கடைசியாக வந்து மிளகு ஜீரக தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஒரு வதக்கி ஆஃப் பண்ணிடணும். இப்போ பருப்புக்கு வந்து ஒரு 2 பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ஒரு 3-4 விசில் விட்டு வெந்த பிறகு நல்லா மசிச்சிட்டேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு தாளித்து வச்சுட்டேன். ஸோ என் பசங்க வந்து லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. எடுத்துகிட்டு போவாங்க, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா 2 பேருமே ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸ்கூல் வந்து ஆஃப்டர்நூனே முடிஞ்சிடும். என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவார். ஸோ இன்றைக்கி வந்து அவருக்கு சப்பாத்தி தான் கொடுக்க போகிறேன் லஞ்ச் பாக்ஸ்க்கு.
நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு 3 பேருக்கும் தோசை சுடுறேன். ஸோ மாவு நல்லா ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா மூடி வச்சு வெந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த பன்னீர் மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மடித்து சர்வ் பண்ணலாம். ஸோ என் ஹஸ்பண்டும் பையனும் கிளம்பிட்டாங்க. என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் ஸ்கூலில் விட போயிட்டுருக்கேன். விட்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூம் தான் க்ளீன் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு லிவிங் ரூமும் டைனிங் ஹாலும் நல்லா க்ளீன் பண்ணி பெருக்கி விட்டுருவேன். ஏன்னா முன்னாடி நாள் நைட்டு வந்து பசங்க விளையாண்டு ஹோம்ஒர்க் பண்ணி ரொம்ப குப்பையாக இருக்கும். ஸோ இப்போ லிவிங் ரூம் டைனிங் ரூமும் ரொம்ப க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிட்ட பிறகு நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். நான் வந்து சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எல்லா பாத்திரத்தையும் குக் பண்ண பாத்திரம்லாம் எடுத்து சிங்க்ல போட்டுட்டு ஸ்டவ்வு கவுண்டர் டாப்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டவ்வு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. நான் சமைச்சதெல்லாம் இதில் எடுத்து வச்சுட்டேன். சமைச்ச பாத்திரம் இந்த நான்ஸ்டிக் டவாலாம் கையாலே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். மற்ற பாத்திரம்லாம் இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். நைட்டு டிஷ் வாஷரில் போடுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த முதல் நாள் நைட்டு போட்ட டிஷ் வாஷரில் போட்ட பாத்திரம்லாம் எடுத்து தொடச்சி அடுக்கி வச்சுடுவேன். ஸோ எல்லா பாத்திரத்தையும் அடுக்கியாச்சு. அதே மாதிரி காலையில் நான் ஏஞ்சோடனே இன்னொரு வேலை வந்து ஒரு லோடு துணி வாஷ் பண்ணி காய போட்டுருவேன். எவ்ரிடே மார்னிங் அதை கம்பல்சரி பண்ணிவிடுவேன். ஸோ அது காலையில் காய போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா இந்த சிங்கப்பூரில் எப்படி தான் காய போடணும், துணி வெளியில் போட்டால் இந்த மூங்கில் குச்சியில் போட்டு கிளிப்பு போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதில் எடுத்து சொருவி விட்டுருணும். ஸோ இந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு அது நான் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன். மோஸ்ட்லி என்னோடய வீக் டேஸ் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். மார்னிங் எவ்ரிடே